ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாக்லேட் ஸ்ப்ரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு கப் பாதாம் எடுத்துருக்கேன். நீங்கள் பாதாம் பதிலாக முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது அதை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாதாமெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வெடித்து வரும். எல்லா பாதாமும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுக்கணும். இப்படியே பாருங்கள், வெடிச்சிருக்கா? இந்த மாதிரி வெடித்து வரணும் எல்லா பாதாமும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை மிக்சியில் போட்டுக்கலாம். அரைச்சிக்கலாம். இப்போது இதில் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி எடுத்து விட்டு 2-3 டைம் தொடர்ந்தாப்பில் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது வரலும் அரைக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் வரணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அரை கப் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அரை கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைசியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதோ சாக்லேட் ஸ்ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.